நண்பர்களே வணக்கம், குட் மார்னிங். கரெக்டாக வெயில் கரெக்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தம் கேட்குதா? எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடிவேரி டேமில் தான் இருக்கோம். இது என்ன மீசை 23ஆம் புலிகேசியோட்டு இருக்குது. 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்கியா மீசை? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரிப்பு வந்திருந்தது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கொடிவேரி ட்ரிப்பு அரௌண்ட் ஒரு 1975 ரூபா கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ மொத்தம் 75 கிலோமீட்டர். காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு அவங்களுக்கு ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ட்ராப் பண்ண பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் தான். லைக் அந்த பக்கம் ஒரு மீன் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் தான் வீடு ட்ராப் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் வந்து ஜஸ்ட் ஒரு 50-100 மீட்டர் தான். அப்படியே இந்த பக்கம் வந்தால் பாலம் தண்ணி ஜம்முன்னு இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பலான்னு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? வாவ் வாவ் வாவ், நைஸ் நைஸ் நைஸ். குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இதுதாங்க நம்ம கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ். கொடிவேரி டேம் எங்கே இருக்குன்றல, இது வந்து கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டிருந்தது மேப்பில். பாலம் ஸ்ப்ரிங் இருக்கும் போலங்க. வண்டிக்கு போச்சு அப்படின்னா குதிக்குது பாலம். மேலே எங்கேயும் டிங்குன்னு குதிக்குது பாலம். அப்படியே மேலே எங்கேயும் குதிக்குது. அங்கே பாருங்கய்யா, பீச் மாதிரி இருக்குய்யா. அங்கேயும் பாருங்கய்யா, கீழே அந்த மணல் இருக்கும் பார்த்தீங்களா, ஆற்று மணல் அந்த மாதிரி. அது அப்படியே பீச்சு, இந்த சென்னையில் பீச்செல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி மணல். அப்படியே பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. இங்கே வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லோரும் துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க. சரி, அங்கிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிது. அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த மவுண்டெயின் மலையெல்லாம் நல்லா இருக்குங்க பார்க்குறப்ப. பசுமையாக இருக்குது இடமெல்லாம். இங்கே பாருங்கள், ஒரு 3 பேர் இருக்கானுங்க, செட்டில் போட்டிருக்கானுங்க. வயசான காலத்தில் ஏறி இறங்கிட்டு. இங்கே பாருங்க, ஃபோனை நல்லா பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்க, ஜம்முன்னு கிரீனா. இங்கிட்டு பாருங்கய்யா, ஜம்முன்னு இருக்கியா இந்த மணல், அந்த ஏரியா. அங்கே போய் பார்க்கலாமா? அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க போல். அங்கே பாருங்கள், அந்த டென்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் அங்கேயும் நிறைய பேர் இது லைக் வீடு மாதிரி தங்கியிருக்காங்க போல். சரிங்க, அங்கிட்ட போய் பார்ப்போம். மணல் அப்படியே எடுத்து சைடில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, ஆற்று மணல். தம்பிகளா, என்ன பண்ணுறீங்க? டெரர் பீஸாக இருக்கான். தும்புக்கா. அங்கிருந்து இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கு படுத்து. இங்கே பாருங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ போயிட்டுருக்காங்க.
ஸோ டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க. டென்ட்டு மாதிரி போட்டு அவங்க தங்கியிருப்பாங்க போல். சில பேர் கொஞ்சம் மக்கள் இங்கே தங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் சொன்னேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மண்ணெல்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே போட்டு அது ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு குறைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கொடிவேரின்னு நினைக்கிறேன். கொடிவேரி டேமு, கொடிவேரி தண்ணி எல்லாமே இதுதான் வாட்டர் ஃபால்ஸு. ஏன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். மற்றபடி நமக்கு வேறு எதுவும் தெரியாது. தூக்கம். நானும் கார் ஓட்டிகிட்டு வரும்போது தூங்கிட்டே தான் வந்தேன். 4 மணிக்கு ஆர்டர் வந்துச்சுங்க. 5 மணிக்கு பிக்கப்பு, 7 மணிக்கு ட்ராப்பு. தூக்கமாப்பில் நானும் 2 தடவை மூஞ்சி கழுவிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? டேமு எங்கே இருக்குங்க இல்லையா, மேப்பில் போட்டு பார்ப்போம். இதுதான் வந்து கொடிவேரி டேம்னு நினைக்கிறேன். ஏண்டா மொந்து பார்க்குற? பா பா பாடா. டேய், இவனார் இங்கே வந்துட்டான்டா. வாடா, நீ வந்துட்டான்டா. அடிச்சுக்கி வச்சிடாதீங்க தம்பி. அப்புறம் கொடிவேரி ஹாஸ்பிட்டலில் போய் செட்டில் ஆக வேண்டியது வந்துடும். என்ன டெரர் பீஸு சாப்பிட்றக்கு ஒன்றும் இல்லை தங்கா. டேய், என்னடா உருங்குறீங்க தம்பிகளா? தள்ளுங்கடா, நான் கிளம்புறேன். தள்ளிக்க வழிவிடு. கடைசி நேரத்தில் வேலையை காமிச்சிருவானு இவனுங்க. உடனுங்கிறான். இங்கே மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சம்பவமாகி போயிடும். இதை தாண்டி குதிக்கிறது தான் மிகப்பெரிய பாடாக இருக்குது. கால் இருக்கிற வலிக்கு நேற்றும் ஆட்டோ கொஞ்சம் அதிகங்க. வண்டி கம்மியாக இருக்குது. எலெக்ஷன் 4 நாளாக வண்டி கம்மியாக இருந்துச்சு. சவுண்டு வேறு எப்படி இருக்குது? தண்ணி சவுண்டு பங்கம் பயங்கரம். நம்ம வேலையை பார்ப்போம். இதுதான் வந்து அந்த அணையோட ஓப்பனிங் நினைக்கிறேன். ஸோ சைடில் இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா இது வழியாக வந்து இந்த லோக்கல் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி பிரித்து போயிடும். இங்கே பார்த்தீங்களா, அந்த ஷட்டரெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். 5 ஷட்டர் இருக்குது. ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த டேம் தண்ணி, அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அந்த பவானி தண்ணி வருது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி எல்லாமே வந்து இது வழியாக வந்து லைக் இந்த ஊர்களுக்கு, லைக் லோக்கலில் இருக்க எல்லா ஊர்களுக்கும் அப்படியே பிரிஞ்சு வாய்க்காலில் போயிடும். ஸோ ஒரு ஷட்டர் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அது அப்படியே போகுது. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். இது ஒரு அழகிய நிலா காலம். அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். ஃபுல்லாக பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பைத்தியக்காரனுங்க. இங்கே பாருங்கள், சாமி சிலையெல்லாம் எவ்வளோ சிலை கிடக்குது பாருங்கள். ஒரு சாமி சிலை, இங்கே ஒரு விநாயகர் சிலை, இங்கெல்லாம் சாமி சிலை இருக்கு பாருங்கள். மீன் நிறையா இருக்குது. சோசன் இருக்குது மீன்.
இருக்குது. இங்கே 2 பேர் துணி துவைக்கிறாங்க. இன்னும் மெயின் அதில் வந்து இந்த குப்பைகள் நிறையா போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் சாமி சிலைகள் நிறையா வந்து தண்ணியில் கிடக்குது. இங்கே பாருங்கள், வெளியே கிடக்குது. தம்பி, நீ என்ன பண்ணுற? மீன் பிடிக்கிறியா? என்ன பண்ணுற? ஏடு என்னடே, தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறானா? ஓடிட்டான். நீ பாருங்க மீன்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியா? மீன்லாம் கொசான்னு இருக்கு. எல்லாமே மீன் தான். ஸ்பீடு மீன் சரியான ஸ்பீடாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குப்பைகளையும் மெயினாக வந்து சாமி சிலைகளை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அப்படி தான்ப்பா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கிளம்புவோமா கோயம்புத்தூர் போயிட்டு? நண்பர்களை இன்னொரு ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். பயங்கரமான ஸ்பாட்டாக இருக்குது. எவ்வளோ ஆழம் தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. அதை விட பயங்கரம் இங்கே இருக்குது பாருங்கள். பயங்கரம் எப்படி எதுனப்பா சூரியன் இப்படி தெரியுது பயங்கரமாக? அது ஒரு மாதிரி தெரியுது. சூரியன் நிலா மாதிரி தெரியுது. தண்ணி எவ்வளோ ஒரு மேசிவான தண்ணி தெரியுமா? ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிட்டு பாருங்க, மக்காச்சோளம், வாழை இலை, அதே தான். அந்த பக்கம் அதே தான், ஒரு பாலம் மாதிரி வருது. இது என்ன தண்ணின்னு தெரியல, டேம்லேருந்து வர்றதா இல்லை பவானி தண்ணியான்னு தெரியல. பயங்கரமாக லோட் ஆகிருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தான். பெரிய பாலம், இங்கே ஒரு பெரிய தண்ணி. சூரியனே இப்படி தெரியுது இல்லையா? சூரியன் இப்படி தெரியுமா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூரியன். இன்னும் தெரியலையா? கேமராவில் ப்ராப்ளமா என்னன்னே தெரில. இது வந்து ஆக்சுவலி ஒரு டேம் கிடையாது. பவானியிலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து அப்படியே லைக் வரும்போது ஒரு அணை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுகுது, அப்படியே மூவிங்லேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பவானி ஆற்றுலேருந்து வர தண்ணி தான் இந்த கொடிவேரி டேம். ஓகேங்களா? ஸோ டேம் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டோரேஜ், லைக் அந்த தடுப்பணை மாதிரி கட்டி ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகி விழுந்துட்டுருக்கு. அதான் வாட்டர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பல வருஷமாக பல காலங்களாக வீடியோ போட்டிருக்கோம், பல டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே மாட்டீங்க. வியூஸ் கூட ஒரு 10 வீடியோவில் ஒரு வீடியோ வியூஸ் போகுது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 500 பேர் 1000 பேர் பார்க்குறாங்க. பட் ஆனாலும் போடுற எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் கிடைக்கல. இட்ஸ் ஓகே. ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. பார்ப்போம். நல்லதே நடக்கும். நேற்று தான் ஓட்டு போட்டு வந்தேன். இதோ நேற்று தான் இருக்குது, ஓட்டு போட்டாச்சு. ஸோ நேற்று தான் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு மதியானம் வண்டி எடுத்தேன். ஸோ நேற்று ஒரு 2900 கிட்ட ஓடிச்சு. இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு. 1975 ரூபா வந்திருக்கு. ஸோ ஓகே நண்பர்களே. ஸோ அடுத்தது கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளே மூவ் பண்ணணும். ஸோ ரிட்டன் வந்து எம்டி சார்ஜஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அன்னூர் கிட்டே போயிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ ஆர்டர் வரும். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நீங்களே ஓட்டு போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எதனால் போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, வரட்டுமா?